வணக்கம். நான் ஜோதிடர் சூரியதேவ் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2020 குரு பெயர்ச்சி, குருவானவர் எந்த ராசிக்கு வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்த போகிறார்ங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு குரு பகவான் திருக்கணிதப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி எந்த டேட்டு மந்தில் பெயர்ச்சி பெறுகிறார்ங்கிறது பார்க்கணும். தனுசுலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி பெறுறாரு. குரு பகவான் திருக்கணிதப்படி சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 20/11/2020 வெள்ளிக்கிழமை பகல் 1:23 மணிக்கு மகர ராசிக்கு பெயர்ச்சி பெறுகிறாருங்க. அதேபோல் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 மணிக்கு மகர ராசிக்கு பெயர்ச்சி பெறுகிறார். காலப்புருஷ நிலையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று குரு நீசபங்கம் பெற்று குருவின் ஒளி மங்காமல் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய குருவாக அமைகிறாருங்க. குரு பகவான் மகர ராசியில் இருக்கும்போது 3 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா, நாட்களும் மாதங்களும் பார்த்தீங்கன்னா, சூரிய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் 20/11/2020 முதல் 6/1/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமான இதில் பார்த்தீங்கன்னா 7/1/2021 முதல் 4/3/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். அவிட்ட நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் 5/3/2021 முதல் 5/4/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வாருங்க. அதே மாதிரி ஆதிசார குருவாக கும்பராசியில் 6/4/2021 முதல் 20/6/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். அதே போல் குரு வக்ரகதியில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் 21/6/2021 முதல் 14/9/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். குரு வக்ரகதியில் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 15/9/2021 முதல் 17/10/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். குரு அவிட்ட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் 18/10/2021 முதல் 20/11/2021 வரைக்கும் சஞ்சாரம் செய்வாருங்க. ஸோ குருவோடைய சஞ்சார நிலைகள் இந்த நாட்களும் மாதங்களும் இந்த கால்குலேஷனில் ஒரு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. சுயஜாதத்தில் இப்போ வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இந்த குரு பெயர்ச்சிலன்னா சுயஜாதம் ரொம்ப முக்கியங்க. சுயஜாதம் கோச்சாரமும் ரெண்டும் காம்பினேஷன் வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி இருக்குங்கிறது கணிக்க முடியும். ஸோ அதில் சில பேஸ் ஹெட்டிங்ஸுங்கிறத மாத்திரம் பார்க்கலாம். மேச ராசிக்கு அதாவது தசா புத்திகள், நட்சத்திரங்கள், லக்னங்கள் இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சான்னா நல்லாயிருக்கும். ஸோ மேச ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு சுக்கிர திசை நடந்தால் நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி தசா நல்லாயிருக்கும். மிதுன ராசி சுக்கிர திசை, கடகராசி செவ்வாய் திசை, சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய செவ்வாய் திசை நடந்திருந்தால் நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்கு சுக்கிர திசா, துலாம் புதன் சுக்கிர திசை, விருச்சிகம் குரு திசை, தனுஷ் பார்த்தீங்கன்னா புதன் திசை, மகரம் சுக்கிர திசை, கும்பம் சுக்கிர திசை, மீனம் செவ்வாய் திசை. ஸோ இந்த திசாலாம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் நல்லபடியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் திசா மட்டும் முக்கியம் இல்லை, அதாவது தசா அதிபதிகள் ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்று ஒளி மங்காமல் சுபத்துவம் பெற்றிருந்தால் நல்ல பலன் இருக்கும். இல்லைன்னா வராது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர முழுமையாக அடைய முடியாது. அதே போல் லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், கடக லக்னம், கன்னி, தனுஷ், மீனம் இந்த லக்னமாக நீங்கள் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்குங்க. குரு காலப்புருஷ தத்துவத்துப்படி 2, 4, 6 இடத்துல குரு பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கடந்த காலத்தில் விஷத்தை கக்கி வந்த ராகு குரு பகவானால் மட்டுப்படுவார். 2ஆம் இடம் என்பது குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் குறிக்கக்கூடியது குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, கவனம், பணம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போது இவை அனைத்தும் இந்த சமுதாயத்தில் சீர்பெறும், உயர்வு பெறும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது நிலம், கட்டிடம், மனை, வாகனம், சுகம்ங்கிறது சொல்லக்கூடியது.
எதுவெல்லாம் மனிதனுக்கு சுகம் அளிப்பதாக கருதப்படுகின்றதோ அதை பெறக்கூடிய ஸ்தானம் இது. இங்கே குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து தன் அறிவுபூர்வமான செயலால் வயது தகுதிக்கேற்ப பெற வைக்கும். அத்துடன் சனி பார்வையும் உள்ளதால் செய்தொழிலில் உயர்வு பெறுங்க. 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்ரு எதிரி ஸ்தானம், அதாவது கடன் வம்பு வழக்கு ஸ்தானம்னு சொல்லுவோம். இங்கே குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மனிதனுக்கு இருக்கும் நோய் பிரச்சனைகள் கடன் தீர்வு பெறக்கூடிய காலமாக அமையுங்க. ஆக மொத்தம் சுயஜாதத்தில் தசாநாதன் சாதகமாக இருக்க வேண்டும். அந்த தசா அதிபதி உங்களுக்கு நட்புகரம் நீட்ட வேண்டும். முன்னாடி சொன்னபடி லக்னமும் அமைந்து விட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வு பெறும் என்பது உறுதியாக நம்பலாங்க. நன்றி, வணக்கம்.